நியூட்டன் 2ஆம் விதி வச்சு தான் இந்த கேள்வி நாங்கள் செய்யணும். 2ஆம் விதி வந்து விளங்கப்படுத்துறதுக்கு முதல்ல உங்களுக்கு சொல்றேன். ஆர்முடுகள் என்று ஏற்படுவோம்னா கட்டாயம் விசை வேணும். அவர் சொன்ன விதியை நாங்கள் பார்க்குற இங்க பார்த்தீங்கன்னா முதல் இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல பாருங்க, இங்க விசைகள் சமனான விசைகளை கொடுக்குறோம். ஒன்று பெரிய திணிவு, இது பெரிய திணிவு, இது ஒரு சின்ன திணிவு. சின்ன திணிவுக்கு ஒரே அளவான விசையை ரெண்டா கொடுத்தா இது வேகமா போகும். சின்னன் தூர போகும். ஒரு கல்லறிக்க விட்டா சும்மா எறிஞ்சிருவோம், அது காரத்துக்கு எறிவோம் இல்லைதான். ஆக இங்க பெரிய ஒரே அளவான விசையை கொடுத்தாலும் திணிவு கூடும் போது ஆர்முடுகள் குறையும். திணிவு குறையும் போது ஆர்முடுகள் கூடும் என்றா, குறையறதுக்கு கூடும் என்றா அது நேர்மாறு வித சமன். அதாவது ஆர்முடுகள் வந்து அதனுடைய திணிவுக்கு நேர்மாறாக இருக்கும். திணிவு குறையும் போது ஆர்முடுகள் கூடும், திணிவு கூடும் போது ஆர்முடுகள் குறையும். அதை எழுதும் போது இப்படி எழுதுறது. அதே மாதிரி அடுத்த படத்தை பார்த்தீங்களான்னு தெரியும். இது பெரியாள், இது சின்னால். திணிவு ஒரே அளவான திணிவு இருக்கு. வேற கூட விசையை கூட கொடுப்பாருண்டா, இதுல பெரியாள் விசையை கூட கொடுக்கும் போது கனவுறதுக்கு போகும். அதாவது ஆர்முடுகள் கூடும். விசையை கூட்டும் போது ஆர்முடுகள் கூடும், விசை குறையும் போது ஆர்முடுகள் குறையும். கூட கூடும் குறையும் என்றபடி அது ஆர்முடுகள் விசைக்கு நேர்வித சமன். இந்த அடிப்படையில பெற்ற சமன்பாடு தான் என்ன? அதாவது ஏ நேர்வித சமன் எஃப், ஏ நேர்மாறு விதம் ஒன்றுங்கள. இந்த அடிப்படையில் நீங்க முந்தி படிச்சிருப்பீங்க. எஃப் சமன் எம் என்ற கோவை நீங்க கிடைக்குது 2ஆம் விதியின் அடிப்படையில். சின்ன மீட்டலுக்காக போடப்பட்டது. ஃபர்ஸ்ட் பார்ட் என்றபடியே நாங்கள் அளவா பார்ப்போம். இங்க பாத்தீங்களா இருந்தா தரப்பட்ட கேள்விக்கு ஆக நீங்க ஈஸியானது எஃப் சமன் எம் என்று எழுதுங்க. பிறகு 2 விசை இருக்கிறபடி அதனுடைய ஒரு பக்கம் 3500, மற்ற பக்கம் தட விசை போடப்பட்டிருக்கு. ஆகவே 3500 விசையிலிருந்து, அதாவது விளைவு விசையை காண்றா 2000 கழியுங்கோ. இதுல திணிவு தரப்பட்டிருக்கு 1200 தரப்பட்டிருக்கு. அதில் நாங்கள் ஆரம்புல காணணும். கழிச்சிங்களா இருந்தால் உங்களுக்கு விடை கொண்டு வரும் 1500 வரும். 1500 1200 ஏ என்று வரும். இந்த பிரிச்சிங்களா இருந்தால் 2 சேரும் வெட்டுப்பட ஏ சமன் என்ன வரும்? 15×12 வரும். 15×12 வந்தா 2 சேரும் வெட்டி விட்டா உங்களுக்கு விட வந்து 5×4 வரும். 5×4 என்ன 3×5 15 முன்னாங்க 12. இதை சுருக்கினீங்கண்டா 1.25 மீட்டர் செகண்ட் -2. எனவே இதுக்கு 4ஆ விட பொருத்தம். தொடர்ந்து நாங்க 30ஆவது வினாக்கு செல்வோம். வெள்ளினை திருட்டு கரைசலுடன் காட்டும் தாக்கங்களில் சரியான தாக்கத்தை கேள்வி. சரியான தாக்கம் கேட்கணும். அதாவது வெள்ளினை திருட்டு கரைசலுடன் காட்டும் தாக்கங்களில் சரியான தாக்க சமன்பாடை தெரிவு செய்க. சரியான அப்படின்னு பாக்குறோம். வெள்ளினை திருட்டு என்று சொன்னா உங்களுக்கு தெரியும். வெள்ளி என்று சொல்லும் போது ஏஜி இந்த வலுவளவு வந்து எத்தனை? 1. வலுவளவு வந்து 1 இருக்கும். அதே சமயம் வலுவளவு 1 இருக்க போது அது நைட்ரேட் என்று சொன்னா அதன் வலுவளவு வந்து 2ம் வலுவளவு 1 இருப்பதால வெள்ளினை திருட்டு குறியீடு வந்து ஏஜி NO3 தெரியும். இந்த கரைசலுக்குள்ள வந்து ஏற போட போறோம்னா ஒரு உலோகத்தை போட போறோம். தாக்கங்களும் சரியானது. வெள்ளினத்து கரைசலுக்குள்ள பொண்ணை போடப்படுது, செப்ப போடப்படுது, இங்க செப்பு காட்டப்பட்டிருக்கு, மெக்னீசியம் போடப்பட்டிருக்கு. இங்க பார்த்த விடியல பாப்பமா இருந்தது. அதுக்கு நாங்கள் முதல்ல தாக்கவே தொடர்ந்து விடியத்துக்கு போவோம். உலோகங்களை அவற்றின் தாக்குதிறன் அடிப்படையில் இறங்கு வரிசைப்படுத்தி ஒழுங்குபடுத்தும் தொடர். அதாவது ஓட்டப்போட்டில் ஆக்கில் விடுற மாதிரி உலோகங்களை ஒட்சிசனோட தாக்கம் புரிய வர்றது, தண்ணியோட தாக்கம் புரிய வர்றது, சுடுநீரோட தாக்கம் புரிய வர்றது, அமிலங்களோட தாக்கம் புரிய, எல்லாத்துடையும் தாக்கம் புரிய விட்டு யார் கடுமையான தாக்கம் புரியாரோ அவரை முதலாவதாகும். தாக்கமே ஏற்படுத்தாம குறைந்த அளவு தாக்கத்தை காட்டுறாங்கள கீழையும் போட்டு ஒழுங்குபடுத்தி உருவாக்கப்பட்ட தொடர் இந்த தாக்கத்தொடர். இந்த பாட சம்பந்தமா நாங்க பாக்குறா இருந்தா சின்ன விடையும் சொல்லித்தரேன். இதுல நாங்க உதாரணத்துக்கு இந்த செப்பு எடுத்தீங்கன்னா உலகப்பாவும் செப்புன்ற 2 வலுவளவு. அப்ப செப்பு சல்பேட்ண்டா CgSO4 வைங்களேன். இந்த செப்பு சல்பேட்டுக்குள்ள செப்பை விட தாக்குதல் நல்ல தாக்கு விதம் கூடினாங்கள் செப்புக்கு மேலே இருக்கிற மேல் உலோகம் எல்லாம் இருக்கும். கீழே செப்பை விட தாக்குதலும் குறைந்தது. செப்பு சல்பேட்டுக்குள்ள வந்து இதே செப்பு சல்பேட்டுக்குள்ள நீங்கள் ஒரு வெள்ளியை போடுவோம். வெள்ளியை போட்டா வெள்ளியை விட செப்பு தாக்குதலும் கூடினபடியா இந்த தாக்கம் வந்து நிகழாது. ஆனா செப்புக்கு மேல இருக்கிற ஈயமோ வெள்ளியமோ இரும்போ நாகமோ அலுமினியம் மெக்னீசியம் கால்சியம் யாரை போட்டாலும் தாக்கத்தில் ஈடுபடும். எப்படி ஈடுபடும்டா செப்பு சல்பேட்டை விட உதாரணத்துக்கு மெக்னீசியம் வந்து தாக்கு விதம் கூடினாலா இருந்தா என்ன செய்யும்டா மெக்னீசியம் அந்த சல்பேட்டை தான் எடுத்துடும். ஆகவே MgSO4 அங்கால என்ன வரும்?
செப்பும் வரும். இதான் நம்மள அடிப்படையா தெரிய வேண்டிய விடயம். ஒரு தாக்கவிய தொடர்ல வந்து மேலுள்ள உலோகம், அதாவது மேலே இருக்கிற உலோகம் கீழுள்ள உலோகத்தை அதன் அயன் கரைசல் இடம்பெயர்க்கும், அதன் உப்பு கரைசல் இடம்பெயர்க்கும். அதாவது உப்பு கரைசல் இருந்து மேலே இருக்கிற இந்த உலோகம் என்ன செய்யும், அந்த உலோகத்தை இடம்பெயர்க்கும். இதான் தெரிஞ்சிருக்கும். மேலுள்ள உலோகம் கீழுள்ள உலோகத்தை அதன் உப்பு கரைசல் இருந்து என்ன செய்யும், இடம்பெயர்க்கும் என்ற விடயத்தை நீங்க தெரிஞ்சிருந்தா காணும். கீழே உள்ள உலோகத்தை போட்டோம்னா தாக்கத்தில் ஈடுபடாது. பொண்ணை போட்டா கூட என்ன செய்யாது, தாக்கம் நிகழாது. இந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்களா இருந்து இனி நாங்க அங்க போவோம் கேள்விக்கு. பொண்ணை போடுறோம், வெள்ளிக்கு நாங்க பொண்ணை போடுறோம் என்றா இந்த தாக்கம் நிகழாது. அதே சமயம் வெள்ளி நைட்ரேட்டுக்குள்ள செப்ப போடுவோம், வெள்ளி நைட்ரேட்டுக்குள்ள செப்ப போடுவோம். அப்ப AgNO3க்கு செப்ப போடுறோம் என்றா இந்த ரெண்டாவது விடையை விட்டு மெட்டதை பார்ப்போம். செப்பு வெள்ளி நைட்ரேட்டு 2 இந்த தாக்கம் வராது. இங்க பாத்தீங்கன்னா இந்த தாக்கம் நிகழும். நீங்க டப்புன்னு பார்த்தோன்னு இந்த விட ரெண்டாக்க போடுவீங்க. வெள்ளி நைட்ரேட்டுக்கு மெக்னீசியத்தை போடுறோம், மெக்னீசியம் நைட்ரேட்டும் வெள்ளியும் பெறும்னு பார்த்தா இங்க எக்குவசன்ட் போடப்பட்டிருக்கு பாருங்க. அதனால கவனமா அதுலயும் கவனிக்கணும், இந்த விட வராது. ரெண்டாவது விடையை பார்த்தீங்கன்னா வெள்ளி நைட்ரேட் கரைசல்களை செப்பு உலோகத்தை போடும்போது மேலுள்ள உலோகம் வந்து செப்பு மேல் இருக்கு, வெள்ளி கீழே இருக்கு. மேலுள்ள உலோகம் கீழுள்ள உலோகத்தை உப்பு கரைசல் இடம்பெயர்க்கும். இந்த விட என்ன ரெண்டாவது விட பொருத்தமானதாக அமைகின்றது. அது ரெண்டாவது விட இதுக்கு நாங்கள் சரியான விடையாக நாங்கள் தெரிவு செய்யலாம். அடுத்து நாங்கள் 30 வினாக்கு செல்வோம். 240 வோல்ட் மின்குமிழ் ஒன்று 2 ஆம்பியர் மின்னோட்டத்தை பெறுகின்றது. இந்த மின்குமிழ் வந்து அரை மணி தீயாலம் ஒளிந்தால் செலவாகும் மின்சக்தியின் அளவு யாதுதான் கேள்வி. இதுல தெரிய வேண்டிய விடயங்களை பாருங்க. இதுல தரப்பட்டது என்ன, P வோல்டேஜ் தரப்பட்டிருக்கு. இதுல தரப்பட்டது என்ன, மின்னோட்டம் I. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நாங்க இப்படித்தான் ஞாபகம் வச்சிருக்கோம் பாருங்க. அடுத்து என்ன, அரை மணத்தியாலம் T டைம் தந்திருக்கு. எனவே நாங்க இந்த கேள்வி செய்யறோம்னா குறிப்பிட்ட சமன்பாடை ஞாபகப்படுத்தி பாடமாக்கிடுவீங்க. முதலாவது பாத்தீங்கன்னா வலு சமன் வேலைகள் நேரம் என்று கோவி இருக்கு. அதாவது சக்திங்கள் எனர்ஜின்னு சொல்றோம், சக்திகள் நேரம். அதை குறியீட்டுல போறோம்னா பவர் சமன் சக்திகள் நேரம். இன்னொரு சமன்பாடு படிச்சிருப்பீங்க, P சமன் VI. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இங்க இதை எழுவாம என்ன E சமன் PT என்று வரும். E சமன் PT என்று வரும். இந்த சமன்பாடு எழுவாம E சமன் PT. ஆனா P சமன் என்ன, VI. அப்ப நேரடியா Pக்கு பல VI போடுங்க, E சமன் VIT என்று வரும். ஓமின் விதிப்படி V சமன் என்ன, IR. அப்ப IR என்று போட்டீங்கன்னா அதே மாதிரி I சமன் P I. அதாவது V சமன் IR என்ற கோவை படிக்கிறோம். V சமன் IR என்ற கோவையை நாங்க ஓமின் விதியில படிக்கிறோம். அங்க பாத்தீங்கன்னா ஐக்கு எழுதாம I சமன் Vங்களா. அப்ப ஐக்கு பதிலா V போட்ட மாதிரி இருந்தா Vங்களா போட்டோம்னா V பெருக்கத்தீங்களா. பிறகு திருப்பி Vக்கு பதிலா IR போட்டா, இந்த Vக்கு பதிலா IR போட்டா I வர்க்கம் R. நீங்க நான் 3 பாடமாக்குவீங்க பாருங்க. E சமன் PT, E சமன் VIT, E சமன் V வர்க்கத்தீங்களா RT, E சமன் I வர்க்கம் RT. இதுல T விட்டீங்கன்னா P சமன் VI, P சமன் V வர்க்கத்தீங்களா R, P சமன் I வர்க்கம் R. இந்த 6 சமன்பாடு 7 சமன்பாடு நீங்க ஞாபகப்படுத்தி பாடமாக்கி இந்த எக்ஸாமுக்கு போய் இந்த கேள்வி உங்களால செய்ய முடியும். இந்த அடிப்படையில் நீங்க பாப்பீங்களா இருந்தா உங்களுக்கு பொருத்தமானது இங்க எந்த சமன்பாடு நாங்க பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இங்க V, அதாவது V தெரியும், இங்க I தெரியும், T தெரியும். அப்ப E சமன் என்ன, VIT என்ற கோவையை போடுவோம். VIT. Vக்கு பதிலா என்ன வரும் 240, ஐக்கு பதிலா என்ன வரும் 2, Tக்கு பதிலா அரை மணி தீயாலம். ஆகவே அது நீங்க 30ஆல பெருக்க வேண்டி வரும். இந்த அடிப்படையில் நீங்க 240 வந்து எத்தனால பெருக்க வேண்டி வரும்டா 60ஆல பெருக்குங்க. அப்படி 60ஆல பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு விட வந்து 14,400 விட உங்களுக்கு வரும். இவ்வளவு ஜூல். அதுல கிலோ ஜூல்ல விட வருமா இருந்தா நீங்க தசம் குத்த வேண்டி வரும். 14.4 என்ன 14.4 கிலோ ஜூல் வரும். இந்த பொருத்தமான விட வந்து இங்க இருக்கு, 3ஆவது விட பொருத்தம். இப்ப நீங்க இந்த கேள்வி செய்யும் போது பாடமாக்க வேண்டிய சமன்பாடுகளை சொல்லி இருக்கு. பரீட்சைக்கு நீங்க வீட்டுல இருந்து படிக்கிறபடியா பல விடயங்களை மீட்க வேண்டி இருப்பதால் இந்த வினாப்பத்திரம் மூலம் உங்களுக்கு சில வினாக்களுக்கான விடைகளுடன் தேவையான மேலதிகமான விடயங்களையும் கொஞ்சம் பார்த்து கொண்டு செல்வோம். அடுத்ததாக நாங்கள் 31ஆவது வினாக்கு செல்வோம். உருகிய சோடியம் குளோரைட்டு காவல் மின்வாலை கொண்டு மின்பகுப்பு செய்வதை கீழே படம் காட்டுகின்றது. கூட்டுக்குழல் பொய்யானது என்ற விடயம் இங்கே போடப்பட்டிருக்கு. இப்படி முந்தி பார்த்தாலும் நான் சில விடயங்கள் சொல்லி கொண்டு போறேன் பாருங்க. எப்பவுமே நீங்க உருகியன்ற விட
இது வந்து படிச்ச விடயங்கள் நீங்க பாக்குறாருந்தா இது பிளஸ் மைனஸ் என்றா நேரடியா இங்க காலங்களுக்கு பேர் நேர்மின்வாய் மறைமின்வாய். நேர்மின்வாய் ரெண்டு ஒன்று சொல்லலாம், இன்னொன்றுக்கு மற்ற சொல்றது இதுக்கு நேர்மின்வாய் சரியா, மற்றதுக்கு வந்து மறைமின்வாய். நேர்மின்வாய் மறைமின்வாய் என்று ஞாபகப்படுத்தி வைங்க. அதே சமயம் நேர்மின்வாய்க்கு இன்னொரு பேர் என்ன, அனோட்டு. நேர்மின்வாய்க்கு இன்னொரு பேர் வந்து அனோட்டண்டும் இங்க கதோட்டண்ட விடயங்களையும் ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். ரெண்டு விடயங்கள் இங்க குறிக்கிறோம். அதே சமயம் இதுல மின்னோடும் திசையை குறிக்கணும்னு சொன்னா இப்படி அம்புக்குறி போட்டு இப்படி அம்புக்குறி போட்டு நீங்க ஐ என்று போட்டு நான் வை, இதான் மின்னோடும் திசை. இலத்திரனோடும் திசையை குறிக்கொண்டு கேட்டா இதால இப்படிதான் இலத்திரம் பெறும். இலத்திரனோடும் திசை, இலத்திரம் வெளியேறும் திசை. இலத்திரன் இழந்தா ஒட்சியேற்றம், ஒட்சியேற்றம் நிகழ்வது இங்கே. இலத்திரனை பெறுவது தாழ்த்தல், தாழ்த்தல் நிகழும் மின்பாய் இதாக இருக்கு. ஒட்சியேற்ற நிகழும் இங்கே, அதாவது நேர்மின்பாய் இங்க வந்து தாழ்த்தல் நிகழும். அதாவது இலத்திரனை இழந்தா ஒட்சியேற்றம், இலத்திரனை பெற்றா தாழ்த்தல். இலத்திரன் இழந்தா ஒட்சியேற்றம் என்று சொன்னா அது வந்து அனோட்டு பகுதி நிகழும், இலத்திரன் ஏற்றல் தாழ்த்தல். இது வந்து மேலதிகமான அறிவாக சொல்லப்படுகின்றது. இங்க நாங்க ஒரு விடயம் தெரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு சொல்றேன். எந்த ஒரு கரைசலா இருந்தாலும் அந்த கரைசல் அயன் கரைசலா இருந்தா மின்னே கடத்தும். இது ஒரு அயன் கரைசலா இருக்கிறேன்டா அயன் கரைசல்ல நீங்க ஞாபகப்படுத்தணும், நேர் மின்வாய் என்றதை நோக்கி மறையேன் செல்லும், மறை மின்வாய் என்றதை நோக்கி நேரேன் செல்லும் என்றதை நீங்க மனசுக்குள்ள ஞாபகப்படுத்தி வச்சீங்க இருந்தா எந்த கேள்வி செய்வது உங்களுக்கு இலவாக அமையும். அந்த அடிப்படையில் நாங்க சிறிய விளக்கம் பார்க்கிறதா இருந்தா, உருகிய சோடியம் குளோரைட்டு சொல்லும் போது சோடியம் குளோரைட்டு உருகிய ரெண்டே அயன் தான் இருக்கு. ஒன்று நேரையன் இன்னொன்று மறையன். யாரா நேரையன்? ஒன்று சோடியம் அயன் இன்னொன்று குளோரின் அயன். இந்த படத்தை பார்த்தீங்களா இருந்தா இது நேர் மின்வாய். நேர் மின்வாய் நோக்கி யார் செல்லும்? குளோரின் அயன். மறையன் செல்லும். மறை மின்வாய் நோக்கி யார் செல்லும்? நேரையன். ரெண்டு அயன் தான் இருக்கு, அதை யோசிக்க தேவையில்லை. அப்ப நேர் மின்வாயில அதாவது அனோட்டில் என்ன மாற்றம் என்று கேட்டா நேர் மின்வாயில், அப்ப அனோட்டில் என்று கேட்டா யார் போகுது? குளோரின் தான் போகும். அப்ப குளோரின் Cl மைனஸ் என்றது இலத்திரனை பெற்று வந்தது. இலத்திரனை பெற்றாதான் மறையன். மறையன் இலத்திரன் கூட இருக்கு. திருப்பி இலத்திரன் இல்லாம என்ன வரும்? குளோரின் என்று வரும். திருப்பி இதே மாதிரியான பல தாக்கங்கள் நிகழ்ந்தால், அதாவது ரெண்டு காணும் எங்களுக்கு தாக்கத்தில் விளங்கப்படுத்துறது. இந்த ரெண்டு அணுக்களும் சேர்ந்து குளோரின் வாயுவாக இங்கே உருவாகும். அதே சமயம் இங்கே ரெண்டு இலத்திரங்கள் இழக்கப்படுகின்றது. அதே சமயம் ரெண்டு Cl மைனஸ் அயன்கள், அதாவது உருகி என்றபடியா அங்கே லிக்விட்ல இருக்கு. இதை மாற்றி நீங்கள் எழுதலாம், ரெண்டு Cl மைனஸ் லிக்விட் என்று போட்டு சய 2E என்று போடுறதுக்கு பதிலாக விரும்பினா நீங்கள் அம்புக்குரியா நேரடியா போட்டுட்டு Cl2 கேஸ் என்று போட்டு அங்கால பிளஸ் E போட்டுனாலும் உங்களுக்கு இந்த கேள்வி சரியா அமையும். அதாவது கதோட்டில் என்ன மாற்றம் என்று கேட்டா கதோட்டில், அனோட்டில் கதோட்டில், கதோட்டில் என்ன மாற்றம் என்று கேட்டா இங்க நேரேன் தானே சோடியம் இலத்திரனை பெறப்போது அவை சோடியம் அயன் வந்து, அதாவது லிக்விட்ல இருக்கு சோடியம் அயன்கள் அங்கே போய் இலத்திரனை வாங்கி சோடியமாக அங்கே உருவாகும். சோடிய பிரித்தெடுப்புக்கான ஒரு அடிப்படை தாக்கத்தை நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு இதுதான் தேவை. ஆனா இதுல ஒரு விடயம் சொல்லி தரம் பாருங்க. இது வந்து சோடியம் கரைசல் இஞ்சான போடப்பட்டது. சோடியம் கொண்டு கரைசல் வந்தா இதுல ரெண்டு விடயம் இருப்பாங்க. இங்க சோடியம் அயனும் போகும், ஹைட்ரஜன் அயனும் போகும். எங்க? அதாவது மரமின்வாய் நோக்கி நேரேன் செல்லும். ஏன்னா சோடியம் குளோரைட்டு கரைசல் தண்ணி இருக்கிறபடியா அங்க நேரேன்களும் H+ அயன்களும் OH- அயன்களும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சோடியம் அயனும் போகும், குளோரின் அயனும் போகும். சாரி, சோடியம் அயனும் ஹைட்ரஜன் அயனும் போகும்போது மரமின்வாய் நோக்கி, நேர்மின்வாய் நோக்கி யார் போகுது? குளோரின் அயன்களும் OH- போகும். இங்க வந்து குளோரின் வாயு வெளிவார தாக்கம் தான் எங்க நிகழ போதும்? அனோட்ல நிகழும். ஆனா இங்க மாறு நிகழும். அதாவது சோடியம் அயனோட ஹைட்ரஜன் அயன் தான் இலத்திரனை பெற்று என்ன வர போகுது? H அணுவாக மாறும். அதே மாதிரி இன்னொரு ஹைட்ரஜன் அணு இலத்திரனை பெற்று H அணுவாக மாறும். இந்த அடிப்படையில் மொத்தமா பாத்தீங்கன்னா ரெண்டு H+ என்ற அந்த அயன்கள் கரைசலில் இருந்து ரெண்டு இலத்திரங்களை பெற்று H2 வாயுவாக வரும். இது நாங்கள் படித்தது என்ற ஒரு மேலதிக மீட்டலுக்காக. கரைசலா இருந்தா ரெண்டுலையும் வாயு வரும். ஒன்றுல குளோரின் ஹைட்ரஜன் வாயு வாரதாக நிகழும். அனோட்டில் குளோரின் வாயு, கதோட்டில் ஹைட்ரஜன் வாயு. உருகி என்று சொல்லும் போது அங்க அனோட்டை நோக்கி சோடியம், அதாவது குளோரின் இங்க வரும், மறையன் நேரையும் வரும். நீ கேள்வி விடைக்கு பார்ப்போம்.
கார்பன் கோல் பி கதோட்டாக தொழிற்படுகின்றது. கார்பன் கோல் பி இது வந்து கூட்டுக்கொள் பொய்யானது தானே கேள்வி. அப்ப கதோட்டாக தொழிற்படுகின்றது என்ற விட பார்த்தீங்கன்னா சரியே மறையோட கொடுக்கப்பட்டிருக்கு. கார்பன் கோல் ஏ அருகே குளோரின் வாயு தோன்றுகின்றது. உங்களுக்கு நான் 10 கொண்டு Cl மைனஸ் இன்னொன்று Na பிளஸ் நேர்மின்பாய் நோக்கி மறையன் போகும் நேரையும் போகும். எனவே ரெண்டாவது வந்து குளோரின் பாய் உருவாகுமே. சரி, கார்பன் கோல் பி அருகே ஐரசன் பாய் உருவாகும். என்ன விடயம் இது? உரிய சோடியம் குளோரைட் என்றால் ஐரசன் பாய் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. என்ன உரிய இதுல வந்து இது சரியான விட, இதெல்லாம் சரியான விட. ஆனா எங்களோட கேள்விக்கு வந்து விட பொருத்தமாமையாது. உரிய சோடியம் குழு கரைசல் சோடியம் ஐரசடி கரைசலாக மாறும். அது யாருக்கு கரைசலாக மாறும்னு சொன்னா இதெல்லாம் மாறும். இதுல பாத்தீங்கன்னா சோடியம் மிஞ்ச போது OH மிஞ்ச போது கடைசியா NaOH வரும். அது ஆகவே இங்க பாத்தீங்களா இருந்தால் உரிய சோடியங்களோட NaOH வந்து வராது. சோடியம் ஐரசைடு கரைசலாக இருந்தா விட சரி கரைசலாக மாறும். ஐரசன் பாய் தோன்றும். கார்பன் கோல் பி அருகே ஐரசன் பாய் தோன்றும் பாத்தீங்கன்னா பொய்யான கூட்டுகளை நீங்க பாத்தீங்கன்னா கார்பன் கோல் பி அருகே ஐரசன் பாய் தோன்றுகின்றது என்ற அந்த விட வந்து உருகினதுக்கு வராது. அதே மாதிரி நீங்க உரிய சோடியம் கொண்டு சோடியம் கரைசலாக மாறும் என்று சொன்னாலும் அது ஒரு பொய்யான கருத்தா இருக்கும். இந்த ஏபி என்ற கருத்துல நாங்க போட்டு செய்யறதா இருந்தாலும் இந்த விடையில நாங்க பொய்யானதுக்கான இந்த விடையில போடலாம். அடுத்து நீங்க பாத்தீங்களா இருந்தால் வாகனம் ஒன்றின் இயக்கத்துக்கான இடப்பெயர்ச்சி நேர வரைவு காட்டப்பட்டுள்ளது. இப்பயணத்தில் வாகனம் பயணித்த உச்ச வேகத்தை காட்டும் ஆங்கில எழுத்து இது. இந்த விடயம் நாங்க பார்க்கும்போது ஒரு சிறிய வீட்டல் பார்க்க முதல் இங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே இடப்பெயர்ச்சி நேர வர வரும்போது இடப்பெயர்ச்சி என்பது ரெண்டோட சம்பந்தப்பட்ட இடப்பெயர்ச்சி நேரமும் சம்பந்தமானது வந்து வேகம் என்று நாங்க படிச்சிருக்கோம். இடப்பெயர்ச்சி வரவில் நாங்க நேர்கோட்டு வரவில் எங்களுக்கு வாரபடி இப்படியான நேர்கோட்டு வரும்போது என்னத்தை குறிக்கும் என்று கேட்டு சீரான வேகம் என்ற விடயத்தை குறிக்கும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தி வைங்கோ. அதே சமயம் அந்த கோடு வந்து நேராக வருமா இருந்தா இப்படியான கட்டம் இடப்பெயர்ச்சி நடைபெறவில்லை என்று சொல்றபடியா அது ஓய்வை குறிக்கும் என்று ஞாபகப்படுத்துவோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஓய்வென்ற கட்டம் வந்து ஒன்று இருக்கு. இதுல வந்து இதான் ஓய்வு. பிசி என்ற உச்ச வேகத்தில் காட்டும் ஆங்கிலத்துன்னு சொல்லுங்க. பிசி என்ற விட இங்க வராது, ஓய்வைத்தான் குறிக்கும். இந்த விட கடைசி வரைக்கும் பிற ஆண்டுகள் முதலே முடிவெடுக்கலாம். ஆனா இந்த கட்டத்திலேயும் வேகம் இருக்கு, இதுலேயும் வேகம் இருக்கு, இதுலேயும் வேகம் இருக்கு. இங்க பாத்தீங்களா இருந்தா சிறிய மீட்டலுக்கு போனா வேகம் என்பது இடப்பெயர்ச்சிகள் நேரத்தை குறிக்கும். கதி என்பது தூரத்தை நிறுத்தால பிடிக்கிறதா வரும். இது வந்து வேகம் வந்து ஒரு காவிக்கணியமாகவும் கதி வந்து எண்ணிக்கணியமாக கருதப்படும். இடப்பெயர்ச்சி ஒரு காவிக்கணியம், நேரம் ஒரு எண்ணிக்கணியம், தூரம் ஒரு எல்லாமே இதுல இருக்கிற சகலதுமே எண்ணிக்கணியங்களாக இருக்கும். மீட்டலுக்காக சொல்லப்படுது. இந்த இடப்பெயர்ச்சி நேரத்தால பிரிச்சு பார்க்குற பெருமானம் பார்க்கறத விட இதுல இந்த கேள்வி ஈஸியா பாருங்க. இந்த வந்து நேர அச்சோட வந்து சாய்வை பார்க்கணும். இதுன்ற சாய்வை பாருங்க கொஞ்சம் இதை விட இதனுடைய சாய் வந்து மேல் நோக்கி இருக்கு. இப்படி இதுக்கு நல்ல சாய்வா இருக்கு. அப்ப இந்த இதை வச்சு கொண்டு முடிவெடுக்கலாம். நாங்கள் எதுக்கு வேகம் கூடன்னு பார்த்தா இந்த பெருமானம் கேட்டா அதாவது நீங்க ஒன்றுக்கு நான் செய்து காட்டுறேன். இங்க இருந்து ஏல இருந்து பி நோக்கி போகுதுன்னு கேட்டா நீங்க பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி வந்து 20, நேரம் பாத்தீங்கன்னா 1 பிரிச்சு விட அவர்ல இருக்கு km/h விட வரும் 20 km/h இப்படி விட காணலாம். ஆனா இந்த பஸ் பாட்டுக்கு நேரம் போடும் உங்களுக்கு. அவை செய்யும் போது வேகமாக செய்யணும் என்றபடியே நாங்கள் சாயை வச்சு செய்யலாம். இந்த சாயை விட இந்த சாயை விட இந்த சாய் வந்து மேல் நோக்கி செல்லுது. எனவே உச்ச வேகமாக காட்டப்பட்ட விட எதுன்னு கேட்டா உச்ச வேகம் என்று சொல்லும் போது விட வந்து சிடி என்ற விட எங்களுக்கு அமையும். அதாவது முதலாவது விட எதுக்கு பொருத்தமானதாக அமையும். அடுத்ததாக நாங்கள் 33வது வினாக்கு செல்வோம். வேகமாக 33வது வினாக்கு செல்வோம். பொலித்தீனின் மீண்டு வரும் அலகை சரியாக காட்டுவதென்று கேள்வி. அதாவது பொலித்தீன் என்று சொல்லும் போது இங்க பல என்று சொல்றீங்க, பல என்று சொல்றதுதான் பொலி என்று பாவிப்பது எதி. பொலித்தீன் என்று சொல்லும் போது நாங்கள் இந்த ஹைட்ரோ கார்பன் பாடத்தில் நாங்கள் படிக்கிறோம். எது பொலித்தீன் என்று குறிக்கிறதுக்கு முதல் அந்த பொலித்தீன் தொடர்பான சில விடயங்களை விட்டு பார்ப்போம். இருந்தா பொலித்தீன் என்பது எதலீன் என்ற ஒரு ஹைட்ரோ கார்பன் சேர்வையைத்தான் நாங்க பொலித்தீன் சொல்றோம். ஈரண்டு வாரபடி இரட்டப்பிணைப்பு கார்பன் அணுக்கு இடையில் இரட்டப்பிணைப்பு கொண்டிருக்கும். அதாவது C2H4 C2H4 என்றதை நாங்கள் இங்கே குறிக்கிறோம். பிணைப்பில் காட்டுறோம். அப்படி காட்டலாம். எப்படி பிணைப்பில் ஈடுபட்டிருக்கணும்ன்ற காட்டுறதுக்காக இந்த படம் மட்டும் நான் போட்டிருக்கிறேன். இந்த படத்தின் அடிப்படையில் நீங்க பாத்தீங்களா இருந்தா
எதலீன் எதலீன் என்று செய்யறக்க சொல்லிப்போம். எதலீன் எதலீன் பல எதலீன் எதலீன் பல பல சேர்ந்து வந்தா பல பலண்டா பொலி, பல எதலீன் சேர்ந்து வந்தான் பொலி எதலீன், பொலி எதலீன் தானே பொலித்தீன்னு மாறுது. என்னென்று சேருதுண்டா ரெண்டு எதலையும் பிறகு பாத்தீங்கன்னா இந்த காவனும் சேர்ந்து இருக்க குறைந்தது ஒற்றை பிணைப்பு காணும். அப்ப என்ன செய்யும்டா இங்க இருக்கிற சோடிலத்திரனை இவர் இங்க கொடுக்க, இவர் சோடிலத்திரனை இங்க கொடுப்பார். அதே சமயம் இவர் இந்த இடத்துல பின்னால வர அடுத்த காவனை கொடுப்பார், இவர் அடுத்த காவனை கொடுப்பார். இப்படி தொடர்ச்சியான சங்கிலி அமைப்புகள் உருவாகும் போது தொடர்ச்சியான ஒரு அமைப்பு உருவாகி கொண்டே போகும். இதனாலதான் பொலி என்று சொல்றோம் நாங்க, பலவா மாறுது. அப்ப இதுக்குள்ள ஒற்றை பிணைப்பு இங்க வந்துடுது. இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதுல ரெட்டை பிணைப்பில் இருந்தவர்கள் பிணைப்பு நான் அதுல கீர்ன மாதிரி காட்டின பிறகு கொண்டு கொடுத்து ஒற்றை பிணைப்பு உள்ளதாக தொடர்ச்சியா நீண்ட சங்கிலியாக இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்களா இருந்தா இது என்னத்தை குறிக்குதுண்டா எதுல என்ன குறிக்கும், இது போன்ற அமைப்புகள் இது இதே போன்ற அமைப்புகள் மீள மீள வாரபடியாக மீண்டு வரும் அலகன்று சொல்றோம். இதுண்ட பல மடங்கு வந்தா அது சொல்றது பொலித்தீன். அடுத்த பார்த்தா உங்களுக்கு அதாவது பல எதலீன், இது எதலீன் பலாண்டு குறிக்கிறதுக்கு பல நாங்க என்ன போடுறோம், இது பிணைப்பில் ஈடுபட்ட பிறகு இதே மாதிரியான அமைப்புகள் பல வரும் நாங்க போட்டிருக்கிறோம். இதுல பாத்தீங்களா இருந்தா இது ஒரு பகுதியம் கொண்ட குறிக்குது, இது பலதை குறிக்குது. எப்ப மீண்டு வரும் அலகாக இது குறிக்குது. அப்ப இந்த கேள்விக்கு நாங்க போன மாதிரி இருந்தா அதே மாதிரி நாங்க பொலித்தீன் பெருதிகள்ல நாங்க இதே மாதிரி பல கேள்விகள் இருக்கு. ஹெச் 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 என்று பாடுறது இந்த குளோரம் பெறுது. அதே மாதிரி இது பல சேர்ந்து குளோரன் பிவிசி என்று சொல்றோம். பொலி குளோரம் எதில் என்ன குறிக்குது, இந்த குளோரன் பிறப்பட்டிருக்கு ஹெச்சுக்கு பதிலா இங்க குளோரன் மட்டும் பெறும். அதே மாதிரி படம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொன்று இருக்கு டெப்ளோரன் இருக்கு. இது 4 பக்கம் புளோரன் இருக்கும். இது டெட்ரா புளோரோ நாட் புளோரோ எதலின்னு சொல்றது. இதுல பல சேர்ந்து விரைகு இங்கால மீண்டு வேற மிளகு மீண்டு வேற மிளகு பல சேர்ந்து வந்தா டெப்ளோரன் சொல்றோம். இப்ப நாங்க எங்கட கேள்விக்கு போறதா இருந்தா இங்க இது பொலித்தீனை குறிக்குது, இது பொலித்தீன் எதிரின் நின்றதை குறிக்குது முதலாவது. இது பல எதிரினை குறிக்குது. இங்க பாத்தீங்கன்னா மீண்டு வேற மிளகுன்னு சொல்லும் போது இது பொலித்தீன் குறியீட்டை குறிக்குது, என் போட்டிருக்கு இங்க பல மீண்டு வேற மிளகுகள் பலது வர மாதிரி. ஆனா இங்க பாத்தீங்கன்னா மீண்டு வேற மிளகை சரியா தருவேண்ட என்ன உண்டாவிடா இங்க பொருத்தமானதாக அமையும். அடுத்து மாணவர்களே நாங்கள் இப்பொழுது 34 வினாவை பார்க்க போகின்றோம். ஒரு மின் தொடர்பான ஒரு வினா. தரப்பட்டுள்ள மின்சுற்றில் 3 ஓம் தடைக்கு குறுக்கேயான மின்னழுத்த வேறுபாடு யாது தான் கேள்வி. மின்னழுத்த வேறுபாடு என்றதை நாங்க இதுல பார்க்க வேண்டியிருக்கோம். வி என்று சொல்றோம், அதை நான் காணணும். இதுல தடை தரப்பட்டிருக்கு. இந்த கணக்கு செய்யறதா இருந்தால் இந்த பாத்தீங்கன்னா மின்சுற்றுல வோல்டேஜ் தந்திருக்கு. அதே சமயம் இங்கே தடைகள் பல்வேறு இணைப்புகள்ல காணப்படுது. இப்படியான இருந்தால் இல்ல தொடர் இணைப்பு சமாந்தர இணைப்பு தொடர்பான ஒரு பயிற்சி நாங்க செய்ய வேண்டி இருக்கும். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த வினாவுக்கு செல்ல முதல் வினாவுக்கான கேள்வி செய்ய முதல் கேள்வியை பார்த்தீங்கன்னா 3 ஓம் தடைன்னு இந்த தடைக்குள்ளால போற மின்னோட்டம் தெரியுமா இருந்தால் இந்த தடைப்பெருமானம் R2 இருக்கு. ஓமின் விதி படிச்சிருப்பீங்க, V சமன் IR பெறும். இந்த அடிப்படையில மின்னோட்டத்தையும் தடையும் தெரிஞ்ச இந்த கணக்கு காணலாம். அப்ப எங்களுக்கு தடைப்பெருமானம் தெரியும், இதால போற மின்னோட்டம் ஐய காணணும் என்றால் மொத்த இந்த மின்சுற்றுல காணப்படுற இந்த தடைப்பெருமானங்களுக்கு ஒரு சமவெளி தடையை காணணும். அதுக்கான பயிற்சியை நாங்க மீட்டு பார்ப்போமா இருந்தால் இங்க பாத்தீங்கன்னா தடைகளின் தொடரணைப்பு என்று சொல்லும் போது இங்க போட்டிருக்குதான் தொடரணைப்பு. தொடரணைப்புல R சமன் R1 R2 R3 என்ற ஒரு கோவையும் சமாந்தர இணைப்பின் போது அது எவ்வாறு இணைப்பது என்றால் ஒன்றிங்கள் R சமன் ஒன்றிங்கள் R1 ஒன்றிங்கள் R2 ஒன்றிங்கள் R3 என்ற அந்த கணக்கில் நாங்க செய்ய வேண்டியிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பயிற்சிக்காக போடப்பட்ட இது ஒரு தொடர் மின்னோட்டம் பிரிஞ்சு சேருகின்ற இந்த இடம் சமாந்திரம். இந்த பி என்ற புள்ளிக்கும் இப்ப நான் காட்டப்பட்ட இந்த ஒரு எக்ஸ் என்ற புள்ளிக்கும் இடையில தடையை கேட்கிறதா இருந்தால் இதுக்குரிய தடைப்பெருமானம் மொத்தத்தையும் காணும். அதுக்கு சமன்பாடு போட்டா ஒன்றிங்கள் R சமன் ஒன்றிங்கள் R1 ஒன்றிங்கள் R2 என்று வரும். இதுக்கு நீங்க ஒன்றிங்கள் R போட்டீங்கன்னா ஒன்றிங்கள் 20 ஒன்றிங்கள் 20 என்று வரும். பொமசி கண்டா அதுக்கு 20 மேல் 2 வரும். ஒன்றிங்கள் தலைகளா மாத்தி விட்டீங்கன்னா R சமன் என்ன வரும் 20 2 10 ஓம் வரும். எனவே இதுல ஒரு விடயம் சொல்லி தரோம். சமனான தடைகள் சமாந்தரம் அணைக்கும் போது சமவெளி தடை பெருமானம் ஒரு தடையின் பெருமதியை எத்தனை இருக்கோ அதால பிரிச்சா அந்த விட வரும். அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா 20 22 20 20 10 விட வரும். அந்த விட நாங்க பயிற்சியில உடனே ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு செய்யலாம்.
இதுல பாத்தீங்கன்னா 10 ஓம் 10 ஓம் இருக்குன்னா 1 10 1 10 1 10 போட்டு தான் செய்யணும். ஆனா நேரடியாவே காண்றேன்னா 10 3ஆல பிச்சை விட இதுக்கு வரும். இப்படி நாங்க பயிற்சிகள் மூலம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ச்சியாக இது கண்டு இதுல காணப்பட 20 ஓம் கண்டு அப்ப நாங்க 10 ஓமையும் இதுல கண்ட விட வந்து 10 ஓம், இதுக்கு கண்ட விட 10 3, இதுக்கு கண்ட விட 30 ஓம், மூண்டையும் கூட்டி விட்டா மொத்த சமவெளத்தை தெரியும். அந்த அடிப்படையில வந்து நாங்கள் பயிற்சிக்கு போகாம இருந்தா இங்க 6 ஓம் மின்னோட்டம் இங்க வந்து 2ஆ பிரியுது. செல்லும் பாதையில் 2 இருப்பதால் தொடராக இருப்பதால் 6 ஓமும் 6 ஓமும் சேர்ந்து 12 ஓம் கிடைக்கும். இங்கே 12 ஓமும் 12 ஓமும் சமாந்தரம் இருப்பதால் 12 2ஆல பிரிச்சு ஈஸியா காணுங்கோ, அது 6 ஓம் வரும். மொத்தமா எவ்வளவுக்கும் பதிலாக போட போறது 6 ஓம். திருப்பி பாத்தீங்கன்னா அந்த 6 ஓம் இந்த 3 ஓமும் சேர்ந்து தொடராக இருக்கு. ஆகவே மொத்த சமவெளத்தில் இந்த பெருமானம் R7 R1 சக R2ல போடுவோமாக இருந்தால் R1க்கு பதிலாக 3 R2க்கு பதிலாக 6 மொத்தமா போட்டிங்களா இருந்தால் 9 ஓம் என்ற விடை கிடைக்கும். இந்த அடிப்படையில் 9 ஓம் பெருமாக இருந்தால் மொத்த மின்னோட்டத்தை கண்டமா இருந்தா V சமன் IRல போட்டு காணுவோம். மொத்த மின்னோட்டத்தை Vக்கு பதிலாக 18 ஐக்கு பதிலாக காண போறோம், Rக்கு பதிலாக 9 பிரிச்சு விட்டீங்கன்னா I சமன் 2 ஆம்பியர் வரும். இந்த 2 ஆம்பியர் மின்னோட்டம் இதால போகுது. ஆகவே 3 ஓம் தடைக்கு குறுக்கியான அழுத்த வேறுபாடு கேட்டது கேள்வி. அது கண்டவண்டா V சமன் IR 3 ஓமுக்கு காணுவோம், அதுக்கு போற மின்னோட்டம் 2, 3 ஓம் தடைக்கு கேட்டிருக்கு 6 வோல்ட். எனவே இங்கு விடை வந்து முதலாவது விடை பொருத்தமாக அமைகின்றது. அடுத்ததாக 35வது வினா செல்வோம். உலோக குற்றி ஒன்று ஜுரோக்க கிண்ணத்தில் நீரில் அமிழ்த்தி நிறுக்கப்படுவதை கீழே படம் காட்டுகின்றது. உலோக குற்றியின் உண்மை நிறையும் வெளியேறும் நீர் நிறையும் காண சொன்னது. இதுல உண்மை நிறை என்று எப்படி காண்றன்ற தோற்றன்று எப்படி காண்றன்னு இதுல பாத்தீங்களா இருந்தால் இது வந்து நீருக்குள் அமிழ்த்தி இருப்பதன் காரணமா இங்க காட்டப்பட்ட நிறை வந்து தோட்ட நிறை என்று சொல்றது 3 கிலோகிராம். 3 கிலோகிராம் என்று சொன்னா அதை நியூட்டனுக்கு மாத்தணும். 10ஆல பெருக்கி 30 நியூட்டன் என்ற விடை அங்க நியூட்டன்ல பாக்குறாருந்தா தோட்ட நிறை 30 நியூட்டன். இந்த அடிப்படையில் நாங்க ஆர்கிமிடிஸின் கோட்பாட்டின் அடிப்படையில் பார்த்தோம்னா ஒரு பொருள் பகுதியா முற்றாக அமர்ந்திருக்கும் போது மேலிதப்பு வந்து இடம்பெயரும் பாய் நிறைக்கு சமனாக இருக்கும்னு பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா இதுல காட்ட போறது உண்மை நிறை, இதுல காட்ட போற தோற்ற நிறை. இங்க பாத்தீங்கன்னா வெளியேறும் நீரின் நிறை வந்து மேலிதப்புக்கு சமனாக இருக்கும். இங்க அமிழ்ந்த கனவளவுக்கு சமனான பாய் இடம்பெயர்க்கப்படுகின்றது. அதே சமயம் இங்கு மிதக்கும் பொருளா இருந்தால் மிதக்கும் பொருள் அமிழ்ந்த கனவளவுக்கு சமனான பாய் தான் இடம்பெயரும். இங்கே ரெண்டும் சமனா இருக்கு, மேலிதப்பும் நிறையும் சமனாக இருக்கு. இந்த கட்டத்துல மேலிதப்பும் நிறையும் சமனாக இருக்கும். இது ஒரு விளக்கத்துக்கு அவங்களுக்கு பார்க்கப்பட்ட விடயம். அப்ப நிறை மேலிதப்பின் சமனாக இருக்கிற கட்டம் வந்து பொருட்கள் மிதக்கும் போது அமிழும் பொருளாக இருந்தால் அமிழும் பொருளின் கனவளவுக்கு சமனான பாய் அங்கு இடம்பெயர்க்கப்படும். அந்த நிறை வந்து மேலிதப்புக்கு சமனாக இருக்கும். இது ஒரு சிறிய மீட்டலாக உங்களுக்கு அமைகின்றது. இந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்களா இருந்தா இந்த கேள்வியில இங்கு தோற்ற நிறை வந்து 30 நியூட்டன் முதலே கண்டிருக்கிறோம். இது 2 கிலோகிராம் என்ற மேலிதப்பை கொடுப்பதன் காரணமாக அந்த நிறை குறைச்சு காட்டுது. மேலிதப்பு ஆகவே 2 கிலோகிராம் என்ற 20 நியூட்டன். எனவே வெளியேறுகின்ற நீரின் நிறையும் அங்கு 20 நியூட்டனாக இருக்கும். ஆகவே இதில் கேட்ட கேள்வியை பாத்தீங்கன்னா வெளியேறும் நீரின் நிறை கண்டுட்டோம், அதாவது 20 நியூட்டன் விட 20 நியூட்டன் விட இங்க 5வது இருக்கு, முன்விட சரி கொண்டு பார்ப்போம். இது வெளியில் எடுப்பமா இருந்தா இந்த மேலிதப்பான 20 நியூட்டன் இல்லாம போடும். ஆகவே கீழ்நோக்கி விசை 20 அப்படி இருக்கும். ஆகவே அதோட 30ஓட 20 கூட்டி 50 என்ற விடை வரும். ஆகவே உண்மை நிறை 50 நியூட்டன், அதனுடைய வெளியேற நீரின் நிறை வந்து மேலிதப்பு சமனா இருக்கும், அது 20 நியூட்டனா இருக்கும் என்பது விடையாக அமையும். 36வது வெண்குருதி கலவகைகளில் குழிய உருவில் சிறுமணிகளை கொண்டிராத வெண்குழியம் இது. நடுநிலை நாடி, ஒற்றை குழியம், மூல நாடி, அமில நாடி. இது உங்களுக்கு மேலே புத்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களையும் காட்டுற புத்தகத்தில் இருக்கிற விடயங்களை உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். பாத்தீங்கன்னா குருதியில வந்து வெண்குருதி கலங்கள்ல வந்து 2 வகைப்படுத்துறோம். ஒன்று சிறுமணி கொண்டது, இன்னொன்று சிறுமணி அற்றது. சிறுமணி கொண்டதார் நடுநிலை நாடி, அமில நாடி, மூல நாடி. அமில நாடிக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா யோசின் நாடின்னு சொல்றோம். இதுல கேள்வி படிக்கும் போது பெர்சன்டேஜ் இது கூட இருக்குன்னு கேட்டா இதுல நடுநிலை நாடி தான் கூட இருக்கு. சிறுமணி அற்றண்டா அந்த குழிய உருளை பாருங்க, இதுல சிறுமணி இருக்கு, இந்த படத்துல இதுக்கு சிறுமணி இல்லை. நம்ம குழிய ஒரு சிறுமணி அற்ற 2 ஒன்று நினைவை குழியம் ஒன்று இருக்கு, ஒற்றை குழியம் ஒன்று இருக்கு. இந்த அடிப்படையில இவ்வளவு தெரிஞ்சவங்களுக்கு காணும். கேள்விக்கு போனமா இருந்தால் இங்க வெண்குருதி கலங்களில் குழிய உருள் சிறுமணியை கொண்டிராத என்று சொன்னா நடுநிலை நாடி அது வெறும் சிறுமணி இருக்கு, அமில நாடி மூல நாடிக்கு இருக்கு. ஆனா சிறுமணியை கொண்டிராத என்று சொன்னபடியால் விடை வந்து ஒற்றை குழியம் என்ற விடை அங்க பொருத்தமானதாக அமையும். மேலும் 37வது வினாக்கு செல்வோம்.
உயர்ந்த உருகுநிலை கொதிநிலை உடைய பிணைப்பு வகையை கொண்ட சேர்வை பின்வருவதில் எது என்ற கேள்வி. இந்த கேள்வி செய்கிறேன்டா பிணைப்புகளை பற்றி படிக்கிறேன்டா நீ உயர்ந்த உருகுநிலை கொதிநிலை என்று சொல்லும் போது ஒரு வளமையா முந்தி படிச்சிருப்பி 2 வகையான பிணைப்பு இருக்கு. ஒன்று அயன் பிணைப்பு, இன்னொன்று பங்கிட்டு வேலை பிணைப்பு படிச்சிருங்க. இதுல இருக்கிற சேர்வேண்ட பிணைப்புகள் எப்படி இருக்குன்றாங்க பார்த்தோமா இருந்தால் அயன் பிணைப்பு பங்கிட்டு வேலை பிணைப்பு இருக்கு. இங்க சோடியம் நீங்க பாத்தீங்கன்னா 2,8,1 என்ற இலத்திர நிலையை கொண்டிருக்கும். இது 2,8,7 என்ற இலத்திர நிலையை கொண்டிருக்கும். இதுக்கு 2,8,1. எனவே உறுதியாக ஒண்ணுமா இருந்தா இந்த 2,8 வச்சுக்கொண்டு ஒரு இலத்திரனை முற்றாக அந்த சோடியம் அணு யாருக்கு வழங்க போகுதுன்னா குளோரனுக்கு வழங்குறத படம் காட்டுது. இதனால சோடியம் இலத்திரனை இழப்பதால் இங்கே சோடியம் அயன் என்று ஒன்று உருவாகுது. இன்னே பிளஸ் அண்ட் அயன் அங்க உருவாகுது. ஒரு இலத்திரன் இங்க போயிட்டு இங்க சோப்பால காட்டப்பட்டிருக்கு குளோரனுக்கு போகுது. குளோரன் இலத்திரனை பெறுவதன் காரணமாக Cl- என்று உருவாகின்றது. இதனால நேரையனுக்கும் மறையனுக்கும் இடையில் ஒரு நிலைமின் கவர்ச்சி ஒன்று உருவாகின்றது. இந்த பிணைப்பு தான் அயன் பிணைப்பு. பொதுவாக அயன் பிணைப்பு சேர்வைகள் ஒரு சால அமைப்பில் இருக்கு. இது உயர்ந்த உருகுநிலை கொதிநிலை கொண்டதாக இருக்கின்றது. இது நீர் எடுத்தீங்கன்னா உதாரணத்துக்கு பாருங்க, நீர் ஒட்சிஜனுக்கு வந்து 6 இருக்கும். தன்னுடைய 2 இதுல ஐரசனுக்கு ஒண்டா கொடுக்குது, ஐரசனுக்கு ஒண்டா கொடுக்குது, ஐரசன் ஒண்டா கொடுக்கும். இது பங்கிட்டு வெள்ளப்பிணைப்பில் ஈடுபட்டு இருக்கு. அதே மாதிரி CH4 எடுத்தீங்கன்னா தன்னுடைய 4 ஐரசனுக்கு பங்கிடுவதால் அது ஒரு பங்கிட்டு வெள்ளப்பிணைப்பு. குளோரின் எடுத்தீங்கன்னா குளோரின் தன்னுடைய 7ல ஒண்ட ஒரு குளோரனுக்கு இன்னொன்று மற்ற குளோரின் கொடுப்பதன் காரணமாக இங்கே குளோரின் CH4 மீதேன் H2 என்பன பங்கிட்டு வெள்ளப்பிணைப்பாக இருக்கும். இந்த அடிப்படையில வந்து நீங்க பாத்தீங்களா இருந்தால் உயர்ந்த உருகுநிலை கொதிநிலை கொண்டு வேண்டா ஒரு அயன்பிணைப்பு சேர்வையா இருக்கும். விடை வந்து 3ஆவதாக அமைகின்றது. அடுத்ததாக நாங்கள் 38வது வினாக்கு செல்வோம். கடல் நீரிலிருந்து உப்பு பிரித்தல் தொடர்பான பிழையான கூட்டை தெரிவு செய்க. இங்கு ஆவியாக்கல் பளிங்காக்கல் போன்ற பிரித்தல் முறைகள் பயன்படுகின்றது. உப்பளங்களில் முதலாவது பாத்தியில் கல்சியம் கார்பனேட் வடிவாகும். மெக்னீசியம் சல்பேட்டு கலக்கப்பட்ட உப்பு கசப்பு சுவடியாக இருக்கும். உப்பளங்களில் 2வது பாத்தியில் சோடியம் குளோரைடு வடிவாகும். இதுக்கு நாங்க போறோம்டா மீட்டல் பார்த்தோமா இருந்தா வேகமாக நாங்க அந்த மீட்டலை பார்ப்போமாக இருந்தால் இது உப்பளம். உப்பளங்கள்ல 3 பாத்தி இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். முதலாவது பாத்தி கடல் நீரை சேகரிக்கும் பாத்தி. இந்த பாத்தியில வந்து நீர் வந்து ஆவியாக விடப்படுகின்றது. ஆவியா விடப்படும் போது கரசின் செறிவு படிப்படியாக கூடி அவங்கள உப்பு படியும். இதான் நாங்க சொல்றோமே நண்டு பளிங்காக்கல்னு சொல்றோம். இந்த அடிப்படையில ஆரம்ப சரிவை போல இதான் முக்கியம். 2 மடங்கானா முதலாவது பாத்தியில படிகிறது கல்சியம் கார்பனேட். அப்புறம் 2வது பாத்திக்கு விடுறோம், அதுவும் அந்த இடத்துல உள்ள பாத்தியா இருக்கும். அந்த பாத்திக்கு வந்து செறிவு 4 மடங்கானா பிறகு கல்சியம் சல்பேட்டு வடிவாகும். இதான் நீங்க படிக்க வேண்டிய விடயம். 3வது பாத்திக்குள்ள வந்து கொண்டு சென்றா பிறகு ஆரம்ப சரிவை விட உப்பு வந்து 10 மடங்கா வந்தா பிறகு உப்பு படியும். இருந்தாலும் அந்த படிஞ்ச உடனே மேலே இருக்கிற திரவத்தை அகற்ற வேண்டும். ஏனென்றால் அந்த உப்போட மெக்னீசியம் குளோரைட்டு மெக்னீசியம் சல்பேட்டு கலந்திருந்தால் அந்த உப்பு மாசானதாக மாறிடும். அதனால 6 மாதம் அதை சேமிச்சு அதன் பிறகு உப்பு வெளியில் எடுக்கிறது. ஏனென்றால் அது வந்து கசிவதற்காக நீரை உறிஞ்சி கசியும். இது ஒரு கசப்பு சுவடியாக இருக்கும். இந்த அடிப்படையில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் கடலிலிருந்து உப்பை பிரித்தெடுத்தல் ஆவியாக்கல் பயன்படுத்தப்படுகின்றது, பளிங்காக்கல் பயன்படுத்தப்படுகின்றது. முதலாக பார்த்து கல்சியம் கார்பனேட் அதுவும் சரி, மெக்னீசியம் கலக்கப்பட்ட உப்பு கசப்பு சுவை என்றதும் சரி, இதுவும் சரி. உப்பளங்கள் 2வது பாத்திக்குள்ள படிக்கிறது ஜிப்சம் என்று படிச்சினாங்க. ஆகவே இந்த விடதான் பிழையான கூட்டாக அமையும். பச்சை வீட்டு வாயுக்கள் தொடர்பான சரியான கூட்டை தெரிவு செய்க. இந்த கூட்டை தெரிவு செய்வதற்கு முதல் பச்சை வீட்டு விளைவென்றால் என்னென்று பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா எங்கட பூமியிலே சூரிய ஒளி வந்து பகல்ல படும். இப்படிதான் நீ பாடமாக்கி வைக்கணும் ஈஸியா. பகலில் படுகின்ற சூரிய ஒளியானது என்ன செய்யும்? பட்டு பூமியில் தெரிப்படையும். அவ்வாறு தெரிப்படையும் போது பூமியை சூழ உள்ள சில வாயு படைகள்ல இருக்கிற வாயு மூலக்கூறு அந்த வெப்பத்தை உறிஞ்சி மீண்டும் பூமிக்கு என்ன செய்யும்? தெரிப்படைய செய்யும். இதன் காரணமாக அங்குள்ள வெப்பநிலைகள் காலநிலைகள் சீராக பேணப்படுகின்றது. இதைத்தான் நாங்க சொல்றோம் பச்சை வீட்டு விளைவு. அதை ஏற்படுத்துகின்ற வாயுக்கள் வந்து CO2, SO2, இதுல காணப்படுற CH4, குளோரோஃப்ளோரோ கார்பன், நீர், ஓசோன். இது பச்சை வீட்டு விளைவுன்னு உங்களுக்கு கேள்வி வந்தால் அந்த கேள்வியை நீங்க பார்க்கலாம். ஆனா சுவட்டு எரிபொருள் இருக்கிறதால இந்த CO2 கூடி வெப்பநிலை கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மனிதன் செயற்பாடு. அதே சமயம் குப்பை குளங்களை விட சதுப்பு நிலங்கள்ல இருந்து இறந்த தாவர விலங்குகள்ல இருந்தும் முன்னங்கி மூலம் வெளியேற்றப்படுகின்றது மிதேன் வாயு. இந்த மிதேன் வாயு அவ்வாறு வெளியேற்றப்படும். குளிர்சாதன பெட்டிகளில் வெளியேற்றப்படுகின்ற குளோரோஃப்ளோரோ கார்பன் சேர்மங்களும் அங்கு பிரச்சனையா இருக்கு. மனித செயற்பாடும் இருக்கு, மனித செயற்பாடு இல்லாத காரணங்களும் அங்க அமைது. கூட மனித செயற்பாடு தான் அவசியம். அந்த அடிப்படையில் பச்சை வீட்டு வாயு அதிகரிப்பதால் சூழல் வெப்பநிலை குறையும். சரியான கூட்டு தான். சூழல் வெப்பநிலை குறையும் என்ற அதிர்ப்பலியானது. பச்சை வீட்டு வாயுக்களை பிடிக்க மனித செயற்பாடு மட்டும் அவசியம் அல்ல, அங்கே சதுப்பு நிலங்கள்ல வந்து வெளியேற்றப்படுகின்றது. புவியின் வெப்பநிலை
பேணுவதற்கும் சாதகமான சூழ்நிலை பேணுறதுக்கும் இந்த பச்சை வீட்டு செயற்பாடு அவசியமா இருக்கு. சுவட்டு எரிபொருள் இருப்பதால் வாயுக்கள் மாத்திரம் பச்சை வீட்டு வாய் என்று சொன்னால் அந்த விடதான் என்னவா இருக்கும் பொருத்தமானதாக இங்கே அமைகின்றது. என்ற சரியான கூட்டு என்று சொல்லும் போது இது ஒரு பிழையான கூட்டாக அமைந்து கொள்கிறது. மற்றெல்லாம் எங்களுக்கு சூழல் பச்சை அதிக சூழல் வெப்பநிலை குறையும் என்று சொன்னா அது குறையுமா என்று கேட்டா இல்லை. உண்மையிலேயே பச்சை வீட்டு விளைவால் சூழல் வெப்பநிலை என்ன செய்யும், அது கூடும். அப்ப அது ஒரு பிழையான கூட்டு. பச்சை வீட்டு வாய் மனித செயற்பாடு மட்டும் மோசம் பிழையான கூட்டு. பூவின் வெப்பநிலை போல சாதகமான சூழ்நிலை போன உதவுதண்டா இதுதான் உண்மையான ஒரு பச்சை வீட்டு வாயின்னு எங்களுக்கு நன்மையானது. சுவட்டு எரிபொருளுக்கு எரிப்பதால் வாயுக்கள் மாத்திரம் என்ற விட என்று சொன்னபடியா இந்த விடையும் பிழையானதாக அமைகின்றது. எனவே புவியின் வெப்பநிலையை பேண சாதகமான சூழ்நிலையை பேணுறதுக்கு இந்த பச்சை வீட்டு வாயுக்கள் எங்களுக்கு அவசியமானது இருக்கின்ற விட இந்த 3வது விட எங்களுக்கு பொருத்தமானதாக அமைகின்றது. அந்த அடிப்படையில் இறுதியாக 40வது வினாக்கு நாங்கள் செல்ல போகின்றோம். அந்த 40வது வினாக்கு செல்லும் போது நாங்கள் தெரிய வேண்டிய விடயம் இதை பாருங்கோ. பச்சை வீட்டு வாயுக்கள் பார்த்தா பிறகு நாங்கள் 40வது வினாக்கு செல்ல வேண்டும். அதற்கு முதல் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வினாக்கு செல்வதற்கு முதல் சனத்தொகை அதிகரிப்புடன் கழிவுகளின் அளவும் அதிகமாக உள்ளது. கழிவு மகத்துவம் தொடர்பான பொருத்தமற்ற கூற்று என்று சொல்லி பொருத்தமற்ற கூற்று என்று பார்க்கிறோம். இதுல உங்களுக்கு வேகமாக காட்டுறேன் பாருங்க. அதாவது ரீயூஸ் என்ற ஒரு விஷயம் இருக்கு. 4R அந்த கழிவு மகத்துவத்துக்கு பயன்படுத்துகின்ற 4R என்று சொல்றது 4R. முதலாவது ரீயூஸ் இருக்கு. அதாவது பொருட்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துறது ஒரு முறை பொலித்தீனை. இன்னொன்று ரெடியூஸ் வீணா பயன்படுத்தக்கூடாது. வைத்துட்டு ஆலோசனை நுண்ணீர்களில் பயன்படுத்த ஆகுது. வீணா பயன்படுத்தக்கூடாது சொல்றது ரெடியூஸ். ரீப்ளேஸ் ஒன்றுக்கு பல இன்னொன்று பிளாஸ்டிக்கு பதிலாக கடாசி பையை பயன்படுத்துறது. இதன் சூழ்வழி உங்களுக்கு கூடுதலாக சொல்லியிருப்பினா. அதே மாதிரி ரீசைக்கிள் இருக்கு. பல்வேறு மூலப்பொருட்கள் மிருக கழிவுகளை திரும்ப பயன்படுத்து விலங்கு கழிவிலிருந்து உயிர் வாயுவை உற்பத்தி செய்தல் இப்படியான செயற்பாடுகள் இருக்கு. இந்த அடிப்படையில் நாங்க பாத்தீங்கன்னா 40 போனோம்னா சனத்து அதிகரிப்புடன் கழிவுகளின் அளவும் அதிகமாக உள்ளது. கழிவு முகாமைத்துவம் தொடர்பான பொருத்தமற்ற கூட்டு. வீணான பதார்த்தங்கள் பயன்படுத்துவதை தவிர்த்தல். அதான் நாங்க பார்த்த என்ன வீணான பதார்த்தங்களை பயன்படுத்த தவிர்க்கணும். அது விடயம் சரியாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா சரியான விடயம் அமைதது. அதே மாதிரி சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களுக்கு பதிலாக நன்மை விளைவிக்கும் பொருட்களை பயன்படுத்தலாம். மிருக கழிவுகளை மீள் சுழற்சிக்கு பயன்படுத்தல். இதெல்லாம் எதுக்கு வருது 4Rக்குரிய விடயங்களுக்குள்ள வருது. ஆனா பிரிகையடையாத பதார்த்தங்களை எரிக்கிறன்னு சொன்னா அது ஒரு சூழலுக்கு பாதிப்பான விடயமா இருக்கும். எனவே இதுக்கு 4வது விடை பொருத்தமானது அமையும். இதுவரை நீங்கள் அதாவது 1 தொடக்கம் 40 வரையான MCQ வினாக்களை அவதானித்தீர்கள். இதனை தொடர்ந்து நாங்கள் நம்மளுடைய அமைப்பு கற்ற வினாக்கு செல்வோம்.